Hi, hello, வணக்கம். Welcome back to இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது TANUVAS தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் 25-26 அகாடமிக்கு இருக்கானது. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, ரவுண்ட் ஒன்னுடைய கவுன்சிலிங் அப்படின்றது நாளையிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு யாருக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் எடுத்துருக்கணும் அந்த சில டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ வீடியோ முழுமைக்கு பாருங்கள். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாளைய தினம் வந்து ஸ்டார்ட் ஆகுது 9:30 AM-க்கு. ஓகேவா, ஸோ எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கன்வென்ஷன் சென்டர் TANUVAS சென்னை. ஓகேவா, இந்த வென்யூக்கு வந்து போகணும். ஸோ திஸ் இஸ் இன்பர்சன் கவுன்சிலிங் மீன்ஸ் ஆஃப்லைன் கவுன்சிலிங். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கவுன்சிலிங் கால் லெட்டர் வந்துட்டு டவுன்லோட் பண்ணியிருக்கணும் ஃபார் இன்பர்சன் கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரிஸ். ஓகேவா, உங்களுடைய ஒன் டைம் கவுன்சிலிங் ஃபீ, அதாவது நான் ரீஃபண்டபிள் அப்படின்ற அந்த கவுன்சிலிங் ஃபீ ஃபார் SC/ST ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 100 பே பண்ணுங்கள். அதர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 200 பே பண்ணி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது கவுன்சிலிங் கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அந்த இதை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கவுன்சிலிங் வரைக்கும். ஓகேவா, ஸோ நாளைக்கு உங்களுடைய கவுன்சிலிங் பாசிபிள் இன்றைக்கி வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, டவுன்லோட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ யார் யாருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். வெட்டினரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டேபிள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பாய்ஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கேர்ள்ஸ், தென் எக்ஸர்விஷ்மேனோட சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஸோ பிடெக் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டேபிள்டு, தென் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, தென் எக்ஸர்விஷ்மேன். ஓகேவா, இந்த இதில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்மளுடைய TANUVAS வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா வெதர் யூ ஆர் எலிஜிபிள் ஆர் நாட் அப்படின்றது இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணி வந்துட்டு உங்களுடைய கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். தென் ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு கவுன்சிலிங்ன்றது சொல்லியாச்சு. இங்கே வந்து ரேங்க்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வந்திருக்கும். ஸோ நீங்கள் இத்தனை மணிக்கு வரணும் அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இஃப் நாட் மெயில் ரிசீவ் அப்படின்னா TANUVASக்கு வந்துட்டு கால் பண்ணி ஏன்னா நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது மெயில் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கவுன்சிலிங் அந்த வென்யூக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 hour பிஃபோராக வந்துட்டு நீங்கள் போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வெளியே போயிட்டு அதாவது அந்த வென்யூக்கு போயிட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் இருக்கும். நீங்கள் வந்திருக்கீங்களா வரலையா அப்படின்றத பொறுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்ஸை வந்துட்டு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் 1 hour பிஃபோராக போயிருங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஸோ ஒன்ஸ் நீங்கள் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு நேம் வந்து கால் அவுட் பண்ணுவாங்க. ஸோ நேம் கால் அவுட் பண்ணும்போது நீங்கள் இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான், உங்களுடைய வந்து கவுன்சிலிங்லேருந்து வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. தென் டிஃப்ரெண்ட் லேபிள்டுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும். உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்றது அங்கே இருக்கும். ஸோ அதர் இதில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு எக்ஸர்விஸ்மேனோட சில்ட்ரன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ கவுன்சிலிங் நடக்கக்கூடிய வென்யூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது நடக்கும். அண்ட் ஆல்சோ அகடமிக் குவாலிஃபிகேஷன், அகடமிக்னால் நீங்கள் HSC தென் 10th இதிலெல்லாம் வந்துருக்கீங்களா, ஸோ அதோடைய மார்க் ஷீட்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போயிருக்கணும். தென் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேறு ஏதாவது இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணி ஸோ கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம் அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் உங்களுக்கு சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் பேஸ் பண்ணி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய என்ன சொல்கிறோம் உங்கள் கேட்டகரியில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவோம் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அட்மிஷன்ஸ் என்ன சொல்கிறோம் உங்களுக்கு வந்து காலேஜ் அலாட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த காலேஜஸில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஃபீஸ் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்களோட ஃபஸ்ட் இயர் ஃபீஸை வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வித் அலாட்மெண்ட் லெட்டர். ஓகேவா, அலாட்மெண்ட் லெட்டர் அண்ட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இன்க்ளூடிங் TC. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து கொண்டு போய் நீங்கள் வந்து அந்த இடத்துல பே பண்ணால் போதும். ஃபீஸ் பே பண்ணும்போது நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போனால் போதுன்றது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இது பண்ணுங்கள். டுமாரோ மார்னிங் அதாவது நாளைக்கு தான் 22/7/2025 நாளைக்கு 9:30 AM-க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 8:30க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வென்யூவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.